பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலென்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். வீட்டுக்கு பைக்கில் கூப்பிட்டு போனேன். கன்சீவாக்கு தெரியாது. அங்கே போய் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சாக்கு, ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவலை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு. ரெண்டாவது டைம் வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு அது கிடைக்கல. ஆக்சுவலாக அப்பயும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவளுக்கு சஸ்பென்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அது நான் சின்ன பிள்ளை வந்து வேலைக்கெலாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக வந்து லேடிஸ் பண்ணுற வீட்டு வேலையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். நிறையா இல்லை ட்ரெஸ் இல்லாமல் அடுத்தவங்க ட்ரெஸ்லாம் வாங்கி போடுறது நிறையா சொல்லணும்னு நிறையா சொல்லி அழுதுருக்கா. நான் சேம் அதே ஃபீல், ஏன்னா நானும் ரொம்ப அழுதுருக்கேன். கூரை வீட்டில் இருந்த ரோபி கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து எங்களை காலி பண்ண சொன்னாங்க, ஒரு வீடே கிடைக்காம. அதுக்கப்புறம் அவங்களே கீத்து போட்டு நாங்கள் இருந்தோம். எனக்கு ஆசை என்னென்னா ஒரு சொந்த வீடு வாங்கி அதில் நான் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் அதுதான், இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இன்னுமே உன் கூட சேர்ந்து நான் கஷ்டப்பட ரெடி. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு ஃபோன் கூட எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். அழுவோம் பயங்கரமாக, கொஞ்சம் ஏதாவது சொல்லிச்சாலே எனக்கு அழுக வந்துடும். இல்லை 2 குச்சி பையோடு வந்தேன். இப்போ 2 பீரோவே வாங்கி தந்துருக்காருன்னா அது சிக்கனம் தான். அப்போ ஆனால் ரொம்ப இதை லீனாக இருப்பார், அளவுக்கு இருப்பார். நானும் பார்த்தேன். என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் உனக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணுது. என்னால் முடிஞ்சது ஒரு கிஸ், ஐ லவ் யூ. அண்ட் வந்து நான் ரீசெண்டாக உங்களோட சேனலில் பார்த்த ஒரு வீடியோ வந்து உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட், அந்த ஒரு வீடியோ நீங்கள் ரொம்ப அதை பிரேக் டவுன் ஆகி பேசியிருந்த ஒரு வீடியோ. ஸோ அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் என்ன? ஆக்சுவலாக அது என்னன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பேபியெல்லாம் இது போனோம். எங்களுக்கு என்னென்னா வந்து 2ஆவது பேபி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ராவல் அதிகமாக யூஸ் பண்ணோம். ட்ராவல் போகும்போது என்னாச்சு, ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தை வந்து தங்கலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி குழந்தை தங்கலை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருந்தான். சரி நான் என்ன சொன்னேன், இவளுக்கு செக் பண்ணுறதெல்லாம் தெரியாது, அந்த ப்ரெக்னன்சி செக் பண்ணுறது ஃபஸ்ட் டைம்னால ஃபஸ்ட்டு குழந்தையே எப்படி எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முழுக்க நாங்கள் வந்தோம்னா குழந்தை பிறந்தக்கப்புறம் தான் வீட்டு சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்தது. வளகாப்புக்கு அப்புறம் தான் வந்தாங்க, எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இது மாதிரி இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ண கிடையாது. நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், நேராக ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி 2ஆவது டைம் பாப்பாவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் அந்த மாதிரி ட்ராவலிங் அதிகமாக பண்ணனால அப்படின்னு கூட சரி அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்னாச்சுன்னா, பாப்பாக்கே வந்து நாங்கள் பைக் ட்ராவல் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக தான் பைக் ட்ராவல் போகக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பூர்லேருந்து திருச்சிக்கு பைக்கில் கூப்பிட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு 5 ஹவர்ஸ் வீட்டுக்கு பைக்கில் கூப்பிட்டு போனேன். கன்சீவாக்கு தெரியாது. அங்கே போய் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சாக்கு, ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவலை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு. 2ஆவது டைம் வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு அது கிடைக்கல. ஆக்சுவலாக அப்பயும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவளுக்கு சஸ்பென்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அது இதாகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணீங்களா? அப்போ 2 பேரும் உங்களுக்குள்ளே என்ன விஷயம் சொல்லிப்பீங்க? சரி எப்படி சமாதானம்? என்ன நடந்தாலுமே வந்து இவளுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன், எனக்கு சப்போர்ட்டாக அவ்வளோ அதான். இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன திட்டினாலுமே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்னா இவ இருந்துட்டு ஏதாவது சொல்கிறாங்களே, சரி விட நான் இருக்கேன், நீயே ஃபீல் பண்ணுற, எனக்கு நீ இருக்கேன், நான் உனக்கு இருக்கேனா அப்படி சொல்லிடுவார். ஃபீல் பண்ணாத ரூபி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு கிடைக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படிம்பாரு. மறுநாள் இருந்துட்டு அவரே ஃபீல் பண்ணுவார். அப்போ நீங்கள் எப்படி அதை இது பண்ணி? அதே தான் நானும் சொல்லுவேன், விடு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும், எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம், இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல. திருப்பி அப்படி 2 பேரும் மாற்றி இது பண்ணுவோம். எங்களுக்கு வந்து யாரும் கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் முழுக்க எது ஒரு நல்லது கெட்டது எதனாலும் எங்களுக்குள்ள மட்டும்தான் ஷேர் பண்ணிக்குவோம். அது ஆரம்பத்துல இருந்தே அப்படி பழகிருச்சு. ஏன்னா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நிறைய கஷ்டப்பட்ட சொன்னால, வீடு கூட இல்லை, வீடு கொடுக்கல அப்போ நிறைய பேர். இப்போ அதுக்கப்புறம் இந்த வீடே நம்ம பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு தான் இருக்கோம். வீடு தேடுறப்பல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் அப்படின்னெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. அப்போ வீடெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ வீடு இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஏதாவது ஒன்றுனாலும் இவர்கிட்ட ஷேர் பண்ணுறது, இவர் என்கிட்ட ஷேர் பண்ணுறது, அப்படியே லைஃபு. ஓகே, நீங்கள் வீடு சொன்னீங்க இல்லையா? ஸோ வந்து இப்போது உங்களோட எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது. ஸோ உங்களோட அந்த கனவு இல்லம் ஆக்சுவலாக என்னென்னா அப்புறம் ஒரு கடவுள் ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்ரூம் சைஸ்லாம் வீட்டில் இருந்தோம். அதை விட கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனோம், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனோம். இப்போ இந்த வீட்டில் இருக்கோம். அடுத்து சொந்த வீடு போகணும் தான் எங்களுக்கு ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தா எனக்குமே வந்து சொந்த வீடு கிடையாது, இவளுக்குமே கிடையாது.
வீட்டில் ஊரில் இருக்காங்க, ஆனால் ஊர்லனா அது சொத்து பிரச்சனை அந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளத்தில் இதில் சொந்த இருக்காங்க, வீடுன்னு கிடையாது. கண்ண வீடு சொந்தமா. கிடையாது. அதனால் வந்து எனக்கு என்ன வந்துட்டு நான் கஷ்டப்பட்டேன், இவளும் கஷ்டப்பட்டா, இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். அது மாதிரி வந்து என் புள்ள வந்து நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்குன்னு வந்து ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம போகணும். கடைசியில் நம்ம ஒரு அதான் சொல்ல ஒரு கஞ்சி குடித்தாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் சொந்த வீடுனா பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் திருப்பூருங்கும் போது திருப்பூர் பொறுத்தவரையிலும் பார்த்தா இப்போலாம் வந்து நம்ம வாடகை கொடுக்கறதுக்கே ஓடுறதா இருக்குது. திருப்பூர்ல பொதுவாகவே சொல்கிறேன், சம்பாதிக்கிறது வாடகை, இப்போ இஎம்ஐ கட்டணும் வாடகை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சொந்த வீடுனா அந்த இஎம்ஐ மிச்சமாகும்ல. அதுதான் இப்போ பிளான். அந்த இதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஆனால் வந்து இன்னும் எங்களுக்கு அது அடையலை. கண்டிப்பாக கடவுள் ரீதியாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவோ ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துட்டாலே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியா வந்துடும் இல்லையா? வரும் சிஸ்டம், மேக்ஸிமம் வராமல் இருக்காது. அதான் சொல்கிறேன்ல, 5 வரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு பிடிச்சி எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி மேக்ஸிமம் கமாண்ட் வரதான் செய்யும். எங்களுக்கு அது ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸும் படிப்போம். அப்படியா? அவாய்ட்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் திட்டிக்குவாங்க. அவங்க கஷ்டப்படுறோம் உனக்கு தெரியுமா, எவ்வளோ எப்படி இருந்தாங்க தெரியுமா உனக்கு, அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ண சாப்பாடு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு இல்லாதவங்களுக்கு போய் நீங்கள் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல, சாப்பாடு வாங்கி தரலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அதுக்கு வீடியோ போடணும்னு சொல்லுவாங்க. இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, எதுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்குவாங்க. ஆனால் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு என்ன வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் வந்து வளர்ந்து வந்துருப்போம். சுற்றி யாரும் இல்லை, இப்போ நீங்கள் 2 பேர் தானும் போது நிறைய சண்டைகளும் வரும்ல. ஒரு கப்புள்னு வந்துட்டாலே வந்து பாசத்தாண்டி சில சண்டைகளும் வரும். அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? மேரேஜ் வந்து ஆக்சுவலி மேலே ஒரு விரல் கூட போட்டு அடித்து திட்டுனது கிடையாது. என்னை பொறுத்தவரை என்ன, நம்மள நம்பி வந்த பொண்ணு நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுதான் எங்களுக்குள்ள சண்டை வரும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக பேசி சால்வ் ஆகிக்கும். இவர் மூஞ்ச நான் பார்க்கணும், அவர் மூஞ்ச என்ன தான் பார்த்தாகணும், வேற வழி இல்லை. இருக்கிறது இந்த வீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அதனால பேசிடுவோம். ஏதாவது ஒன்றுனாலும் இவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அதனால இது வரைக்கும் 1 நாள் 2 நாள் அப்படியெல்லாம் கோபத்தோட இருந்ததே இல்லை. நாங்கள் அழுவோம் பயங்கரமாக. கொஞ்சம் ஏதாவது சொல்லிச்சாலே எனக்கு அழுக வந்துடும். என்ன பேசினா, எதை பற்றி பேசினாலோ இல்லை என்ன அவர் சொன்னாலோ உங்களுக்கு அழுக வந்துடும். இவர் சொல்லாமலே, இவர் ஏதாவது சொல்லாமல் எங்கேயாவது போகிறது, சும்மா இந்த கடைக்கு தான் போவார் பைக் எடுத்துகிட்டு, அது ஏன் என்கிட்ட சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு அதை நினச்சி எனக்கு அழுக வந்துடும். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் டோட்டலாக ஃப்ரெண்டே கட் பண்ணிட்டேன். இது ஊரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோல இருப்பாங்களா, அது ஃபுல்லாகவே பைக்கில் போய் பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச். இவங்க கூட தான் இருக்கணும், எங்கேயும் இப்போ 2 பேர் போகிறோம்னா ஒன்றா போகலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக பசங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தையும் அவர் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே சொல்லுவா சிஸ்டர் சில சமயம். வீட்டிலே இருந்து ஏன் இப்படி எங்கேயே வெளில போய் தொலைய வேண்டியதானே. நானும் ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லுவா. அவர் வந்து எங்க இருக்க இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் வரல வீட்டுக்கு. இப்போ நீங்க 2 பேரும் சோஷியல் மீடியால இருக்கனால வந்து இந்த யூடியூபர் சர்க்கிள்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பேசுவாங்க. யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த மாதிரி யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ், vloggers, கப்பிள் vloggers, அவங்கள யாராவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம நாகராஜ் சங்கீதாவெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்பாங்க, நானுமே வந்து சொல்லுவேன். சுமதி, மணி பேசுவாப்புல, அவங்க சிஸ்டர், அவங்க கனி பேசுவாங்க. நிறைய பேர் பேசுவாங்க. ஏதாவது டவுட்னா கேட்கறது. நிறைய யூடியூபர் நம்மளுக்கு என்னென்னா ஆக்சுவலாக வந்து நான் கஷ்டப்படும் போது வந்து யூடியூபாக இருக்கும்போது வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இப்போ நான் நிறைய சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க டேலண்ட். ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைப் எனக்கு பிடிக்காது, என் சப்ஸ்கிரைப் அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு தனிப்பட்ட என்ன இதோ அது மூலயமா தான் அவங்க ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. எல்லாருமே பிடிக்கும். மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் காமனாக இருந்துட்டு பேசிக்கும். நானே யார்ட்டையும் பகச்சிக்க மாட்டேன். எந்த ஒரு டவுட் கேட்டாலும் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதனா கேட்டேன்னா இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. பல வருஷம் ஆச்சு இல்லையா அங்கேருந்து தொடங்கி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஸ்டெடியான ஒரு பொசிஷனில் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. டெய்லி நீங்கள் சொல்லிக்கிறீங்க, நிறைய பேசிப்போம். அதெல்லாம் அதை தாண்டி இப்போ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்காக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அவங்கள பார்த்து? இப்போ இல்லைனா வந்து நான் கிடையாது தான் சொல்ல முடியும். ஓப்பனாக உண்மை அதுதான். ஏன்னா வந்து நான் வந்து எங்கேயோ இருந்தேன், வீட்டில் அப்படி இருக்கலாம் அப்படி என்னென்னோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து எனக்குன்னு வந்து பார்த்தா இவ வந்து தான் ராஜா ஒரு பேர் இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா முழுக்க காரணம் தான். என்ன ரீசன் அப்படின்னா, சின்ன பிள்ளையில வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுமோ வளரும்போது நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். எங்கள் லைஃப்பில் அது உண்மை தான். நானுமே வந்து சின்ன பிள்ளைல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் வீடு வந்து ரொம்ப இதானதான், இவங்க வீடு அதே சேம் தான். இவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. சொன்னோம்னா அழுவே வந்து அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் கஷ்டப்பட்டு இப்போ நான் நல்லா இருக்கும்.
எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க. இவருக்கு ஆசை என்னன்னா, சின்ன பிள்ளையில இருந்தே இவங்க வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்லுவார் இன்னுமே. கூரை வீட்டில் இருந்த ரோபி, கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து எங்களை காலி பண்ண சொன்னாங்க, ஒரு வீடே கிடைக்காம. அதுக்கப்புறம் அவங்களே கீத்து போட்டு நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அந்த ஃபீல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரோபி, எனக்கு ஆசையே என்னென்னா ஒரு சொந்த வீடு வாங்கி அதில் நான் இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. இவ்வளோ வருஷம் ஆகுது, ஒரு சொந்த வீடு நம்மளால் கட்ட முடியலை அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொல்ல, ஃபீல் பண்ணாத, நான் அவன் கூட இருக்கேன், சொந்த வீடு சீக்கிரமாக கட்டலாம். இப்போ நான் சொல்கிறேன் அதுதான், இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இன்னுமே உன் கூட சேர்ந்து நான் கஷ்டப்பட ரெடி, சொந்த வீடு வாங்கிடலாம். உங்களை மாதிரி நிறைய கப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இருப்பாங்க, நிறைய பேர் கிவ் அப் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட ஃபேஸ் பண்ணிட்டோம், உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே அவங்கக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும், 3வது ஆள்கிட்ட கொண்டு போகக்கூடாது. நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய கஷ்டம். அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு பாதி கட் பண்ணாருன்னா, அர்ஜென்ட்டுக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்போ கஷ்டப்பட்டோம். இவர் கேட்பார், வாடகை கட்டணும், ஒரு 3000 அனுப்புனா கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது எதுக்கு நமக்கு தேவை? நம்ம ஒரு நாள் இப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம நான் அந்த கஷ்டத்தை அப்போ கூட நான் அழுதுகிட்டு எங்கள் அம்மாகிட்ட ஃபோன் பண்ணலாம், நான் இப்படி வந்துட்டேம்மா, ஆனால் இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஆனால் சொல்லவே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு ஃபோன் கூட எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். அதுதான் நான் இது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, அவங்கவுங்களுக்கு நடக்கிறத நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அது உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்க கப்புள்ஸ்க்கு அவங்க விஷயம் ஒன்று சொன்னாங்க, ஸோ நீங்க இதை கூட நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம், உங்களாலேயும் முடியும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? நம்மளுக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் நான் சேவ் பண்ணேன். என்ன வாங்கலாம் சொல்லிட்டு, தாலி பெருசாக பண்ணல, சின்னதாக ஒரு 1 கிராம் இருக்குமா, 1 கிராம் இருக்கும். அப்போ நான் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ட சொல்லி வாங்கிட்டு நான் மேரேஜ் பண்ணேன். ஏன்னா சொந்த காசு நான் பண்ணேன். அதுக்கு போக காசு காலி ஆயிடுச்சு. அடுத்த வீடு வாடகை தர முடியல, சிரமப்பட்டோம். அது நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். அதான் நான் ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தேன், அதை விட கம்மியான சேலரிக்கு வேலைக்கு போனேன். என்ன ரீசன்னா, எனக்காக வந்தா. அப்போ என்னோட செலவு நான் என்னென்ன கம்மி பண்ணலாம். இப்போ மதியானம் வீட்டுக்கு வரணுமா, பெட்ரோல் போகணுமா, அப்போ மதியானம் வராமல் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகலாம். காய்கறி எப்படி, அப்போ எங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதே சீசன் தான் இப்போ இருந்தோம். எது போட்டாலும் வாடிடும். என்ன தேவையோ லிமிட்டாக வாங்குறது, என்ன சமைக்க முடியும். இவன் ரொம்ப சிக்கனம் பண்ணுவான், எல்லாமே ரொம்ப சாப்பாடும் அவ்வளோ சிக்கனம் பண்ணுவான். நானுமே அதே மாதிரி காசை சிக்கனம் பண்ணோம். ஒவ்வொரு பொருளாக ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் வாங்கணும். மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணல. 2 குச்சி பையோட வந்தேன், இப்போ 2 பீரோவே வாங்கி தந்துருக்காருன்னா சிக்கனம் தான். அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 2 பேருமே சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டாக எனக்கு சொல்ல முடியுமா? நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நான் சின்ன பிள்ளை வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக லேடிஸ் பண்ணுற வீட்டு வேலையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். நான் போயிருக்கேன், ஏன்னா எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அப்போது நான் இல்லை அப்படின்னா காலையில் இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் காலைல ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஆஃபீஸ்னால் க்ளீன் பண்ணுற ஒர்க் தான், கூட்டுறது க்ளீன் பண்ணுறது. அப்போ போனால் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ இருக்கும்போதே எனக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகிறது. எனக்கு சரியா எந்த வயசில் நான் இதெல்லாம் ஒரு 5வது 6வது படிக்கும்போது நான் பண்ணியிருக்கேன் நிறையா. ஏன்னா எங்கள் வீடு பெரிய லெவலில் இல்லை. எங்கேயும் ரொம்ப இப்போயுமே நான் எங்கள் வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான நான் செய்வேன். அது போக எங்கள் அம்மா இன்னமும் சொந்த வீட்டில் இல்லாத போது நல்ல வீடு கட்டி மகாராணி மாதிரி கொண்டு வைக்கணும், என் பிள்ளைய பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கும். கடைசியில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலு. இவங்களுக்கும் அதே சேம் தான். இவங்களுக்கு என்னென்னா வீடு இல்லை, ஆக்சுவலாக இதுவரையில் வீடு இல்லை. ஒவ்வொருத்தவங்க ரிலேட்டிவ் வீட்டில் அந்த மாதிரிலாம் போய் தங்குறது. இப்போ ஏதோ ஒரு வாடகை வீட்டில் எடுத்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை. இப்போ போகும்போது இவ்வளவுமே நிறைய வேலை. யாருமே இப்போ ஒரு விருந்தாளியே போனாலுமே ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க, 2 நாள் போடுவாங்க, ஒரு 10 நாளே போடுவாங்க. அடுத்த நாள் நீங்கள் உங்களுக்கு பங்கை கொடுத்தா மட்டும் தான் இருக்க முடியும். அங்கே போய் மாடு மாதிரி வேலை செய்வான், பாத்திரம் கழுவுறது, இது பண்ணுறது. ஒருத்தவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, 2 டைம் 3 டைம் கொடுக்கும்போது சொல்லி கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கா. நிறையா இல்லை, ட்ரெஸ் இல்லாமல் அடுத்தவங்க ட்ரெஸ்லாம் வாங்கி போடுறது. நிறையா சொல்லணும்னு நிறையா சொல்லலாம். ஒரு கேட்டால் கொடுத்துருவாங்க, கொடுத்து பின்னாடி நின்று பேசுவாங்க. சொல்லி அழுதுருக்கா. நான் சேம் அதே ஃபீல், ஏன்னா நானும் ரொம்ப அழுதுருக்கேன். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம்லாம் ஆகி. பட் இப்போ ஒரு ப்ரொபோசல் சீன் ஒன்று லைவா, யாருக்கு யார் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க? ஒரு டைம் பண்ணதுக்கு வழி தெரியாம சொல்லுங்க. நல்ல நல்ல அடிதான். சரி, நீங்க ரொம்ப பேசுறீங்க, நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணணும். நீங்க அழகா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி
அப்பவே நீ பண்ணுனது இல்ல. ஓ பண்ணது இல்லையா ப்ரொபோஸ்லாம்? பண்ண கிடையாது. அப்புறம் எப்படிங்க நம்பி வந்தீங்க? அப்படியே பாத்துக்கிட்டோம், திரும்பி திரும்பி பாப்பாங்க, அவ்வளவுதானா? அப்படியே குறுகுறுன்னு பாப்பாரு. அவ்வளவுதானா? அடப்பாவீங்களா. சொல்லாமலே அப்படியே பேசி லவ் ஆயிருச்சு. ஆனா அது எப்படி லவ்னு கண்டுபிடிச்சீங்க? பாக்குறதுல தெரியல, பாக்குறது, நம்ம வரலன்னா ஃபீல் பண்றது, நம்ம இல்லன்னா அப்படி ஏங்குறது, அதெல்லாம் அந்த பார்வையிலேயே தெரியும்ல. சரி, இப்ப பார்வையில எல்லாம் வேண்டாம், ரொம்ப ஃபீல் பண்றேன். பார்வையில எல்லாம் வேணாம், இப்ப வந்து அழகா சொல்லி ஒரு ப்ரோபோஸ் பண்ணுங்க. அப்ப ஆனா ரொம்ப இத லீனா இருப்பாரு, அப்ப அழகா பார்க்க இருப்பேன், முடியாத அழகா இருப்பேன். அளவுக்கு இருப்பாரு. அது நான் தான் பார்த்தேன், அதையுமே நான் தான் பார்த்தேன். நீங்க பாடி ஷேம் பண்றீங்களா? நான் கமெண்ட் போடவா? என்ன என்ன ரூபி பாடி ஷேம் பண்றீங்களா ராஜாவை? சரி ஓகே. இல்ல காதுல கண்ணு இல்லைப்பாங்க, அதுதான் சொன்னேன், அதான் அப்படி சொன்னேன். சூப்பர் ப்ரோ. இப்ப வந்து அழகா ப்ரோபோஸ் பண்ணுங்க உங்க வைஃப். என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, என்னால் முடிஞ்சது ஒரு கிஸ், ஐ லவ் யூ. ஓகே இதுதாங்க உங்க ரியாக்ஷனாங்க, ஒரு ரொமான்டிக் ரியாக்ஷன் எதிர்பார்த்து, அதுதான் உங்க நான் ரொமான்டிக் வேற ரியாக்ஷன். ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதோட நாங்க வந்து கிளம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. போட்டோவா பண்ணது தேங்க்யூ. பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.